கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு சில கிரிக்கெட் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமா ராகுல் டிராவிட் அந்த டீமுக்கு போக போறாரு. சிஎஸ்கே பண்ணக்கூடிய மாஸ்டர் மூவ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ராகுல் டிராவிட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். 2013 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு செமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப கோபமாகவும் பார்த்துருக்கோம், ரொம்ப ஜாலியாகவும் பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப அமைதியாக மீடியமாக அவருடைய அந்த கோச் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலுமே ஆர்ஆருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீமே பார்த்தோம் அப்படின்னா யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இயங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்போ ராகுல் டிராவிட்டும் பார்த்தோம் அப்படின்னா டீம்ல இருந்து வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் அஃபீஷியலான ஒரு விஷயம். ஸோ ராகுல் டிராவிடை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு நல்ல ஹெட் கோச் தேவையோ அந்த டீமுக்கெல்லாம் போறக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம பசங்க உடனே சிஎஸ்கே பிளமிங்கை தூக்கிட்டு ராகுல் டிராவிடை போடலாம் ப்ரோ அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிளமிங்கை பொறுத்த வரைக்கும் தோனி இருக்கிற வரைக்குமே பிளமிங் இருப்பாரு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. பிளமிங் இவ்வளோ நாள் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப மோசம் கிடையாது. பட் ரீசன்ட் டைம்ல T20 கிரிக்கெட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போன தடவை சிஎஸ்கே எப்பவுமே வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய உள்ள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் போன வருஷம் அந்த ஃபார்ம்லாம் ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேர் ராகுல் திரிபாதி அண்ட் ரொம்ப முக்கியமாக தீபக் கூடா, விஜய் சங்கர் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறிடுச்சு. இன்னும் யங்ஸ்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா கஷ்டம்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் இந்த பிளான் எல்லாத்தையுமே மாற்றினார். ஒரு டெவால் பிரேவிஸை வாங்கினது, ஒரு மாஸ்டர் ஸ்டோக், அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் வாங்கினது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரே சொல்லவே வேண்டாம். ஸோ கடைசி டைம்லயே அன்சுல் கம்போஜுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓரளவுக்கு அவர் கம்பேக் இதுதான் விஷயம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீசனும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ராகுல் டிராவிட் மேபி கேகேஆர் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டீமுக்கு ஹெட் கோச்சா போறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய இன்னொரு அப்டேட், ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா டிம் சைஃபர்ட் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. மரணத்தன மாதிரி ஒரு காட்டான பயங்கரமான ஒரு ஹிட்டர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். நியூசிலாந்துடைய மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்தோம்னா அவர் இருந்திருப்பாரு. எவ்வளோ பேரை ப்ரொமோட் பண்ணாங்க, பட் அவரை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பின் தள்ளிக்கிட்ட தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆள். ரீசன்ட் டைமில் ஒரு மார்ச் மாதம் நினைக்கிறேன், மார்ச் ஏப்ரலில் வந்துட்டு ஒரு சீரீஸ் நடந்துச்சு. அதாவது பாகிஸ்தானுக்கு நியூசிலாண்டுக்கு நல்ல. ஸோ அதில் அவர் அடித்த 6 எல்லாமே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் நம்ம போகிறத பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு ஹேண்ட் பவரை வச்சு அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வேணும். ஆயுஷ் மாத்ரே ஒரு பக்கம் வந்துட்டு ப்ரொஃபஷனலா அந்த வீல் ஆடக்கூடிய ஷாட்ஸ் எல்லாம் நம்ம ஆடி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா ஆடுவாரு, வீல் ஆடுவாரு. அந்த பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 30 ரன் அடிச்சுட்டு பவர் பிளேக்குள்ள அப்படியே கன்வெர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறது அவருடைய பிளான். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். இந்த இடத்துல கான்வே அப்படிங்கிறவர் தான் ஒரு கேள்விக்குறி. கான்வே பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த சரக்கு இப்ப தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் இருந்தாலுமே மறுபடியும் சிஎஸ்கே ட்ரஸ்ட் பண்ண போறாங்களா? அப்படி இல்லைன்னா அஸ்வின் சொன்ன மாதிரி டிம் சைஃபோர்ட் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை எடுத்து மேலே ஓப்பனிங் போட்டோம் அப்படின்னா டிம் சைஃபோர்ட், ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப முக்கியமாக ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4ல உர்வில் பட்டேல், நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 6 சிவம் தூபே, அதுக்கப்புறம் ஜட்டு, தோனி அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போதைக்கு சஞ்சு சாம்சனை ஆட் பண்ணல. அவரு வந்தாரு அப்படின்னா டீமுடைய பிளானே வேற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ல எந்த மாதிரியான பிளேஸ் எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் டீமுடைய மொத்த பிளானுமே மாறும். இப்போ சஞ்சு சாம்சனை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் ஒன் டவுன்ல வந்துருவாரு. ருத்ராஜும் ஆயுஷ் மாத்ரேமே ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் சஞ்சு சாம்சன் கிடைக்கல அப்படின்னா டிம் சைஃபோர்ட் மாதிரியான பேட்ஸ்மேன் கிடைச்சா ஸ்ட்ரெயிட்டாவே அவரே ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ சிஎஸ்கேக்கு அதுதான் கையும் கூட கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மூவா இருந்துட்டு இருக்கும். டிம் சைஃபோர்ட் மேல ஆல்ரெடி நாங்கள் ஒரு கண்ணு வச்சிருக்கோம் மாதிரி ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்லியிருந்தாரு. இந்த தடவையே இதுக்கு முன்னாடியே வாங்க மாதிரி இருந்தது அப்படின்னா வாங்கியிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி கூட ஒரு ஒப்பந்தம் இருந்தது, அது முடிஞ்சது. ஆர்சிபி ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஒப்பந்தம் இல்லாத பட்சத்தில் போன சீசன்லேயே ஒரு டெவால் பிரேவிஸ் வாங்கின மாதிரியே தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமோகமாக இருந்தது. ஸோ அது நடக்காமல் போச்சு. மேபி திஸ் டைம் கைகூடுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இழக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அப்படின்னா ஒன்று சாம் கரன், இன்னொன்று வந்துட்டு டிவான் கான்வே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பவுலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் இருப்பாங்கன்னு சொல்லி ஆகணும். ஜேமி ஓட்டான கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எஸ் எல்லாருமே கன் பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலுமே சிஎஸ்கே என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கிறத பார்க்கணும். ஸோ யாருக்கு பதிலாக உள்ள கொண்டு வர போறாங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இது செப்டம்பர் மாதம். இந்த மாதம் வந்துட்டு ஏசியா கப் மாதங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மந்த் முடியும் போது ஏசியா கப்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அக்டோபரில் முழுக்க ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் மட்டும் வரும். நவம்பர் ஆர் டிசம்பர். ஸோ
அந்த டைம்ல நவம்பருடைய எண்டு, டிசம்பருடைய ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள ஹட்சன் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். செம்ம என்டர்டெயின்மென்ட் காத்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா டிம் சைபோர்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்ல எங்களுக்கு கான்வே தான் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இத பத்தின கருத்துக்கள் தாராளமா சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.